இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி சாப்டர் 2 தான் விளாட போகிறோம். இதில் வந்து நம்ம என்ன எஸ்கேப் பண்ணலாம்னா எந்த பொருள் ஃபஸ்ட்டு கிடைக்குதோ அந்த எஸ்கேப் பண்ணிடலாம். ஆனால் ஹெலிகாப்டர் பொருள் மட்டும் கிடச்சிடவே கூடாது கைஸ். மட்டும் கிடச்சிருச்சு அவ்வளோதான். தட்ஸ் ஆல். அது ஏன்னா அது பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். ஹெலிகாப்டர் கிட்ட போனால் ஓகே, ஆனால் அந்த 3 ஃபோட்டோ எடுக்கணும். 3 ஃபோட்டோ கூட எடுத்துடலாம் விடுங்க. இப்போ வந்து நிறையா பொருள் எடுக்கணுங்க இந்த ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு மட்டும். இந்த கேமரா உடைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனுமே இல்லையாடா. சரி இது இந்த கேமராவுக்கு ஒரு ஒயருமே போல, அப்புறம் எது இப்படி ஒர்க் ஆகுது? என்னமோ பண்ணியிருக்காண்டோ. கேம் பண்ணணுன்னு பண்ணியிருக்கீங்க. அந்த கேம் நல்லா தான் இருக்குது. ஐயோயோ, இந்த கேம் இந்த நேரம் பார்த்து இந்த குட்டி சாத்தான் வேறு பெல் அடிச்சு விட்டுருச்சு. இப்போ சாப்பாடு போட்டு போயிட்டுருப்போம். சரி அவள் கீழே தானே இருக்கா, நம்ம மேலே போ. கன்று மட்டும் கொடுத்துருங்களா ப்ளீஸ்டாலே, கெஞ்சி வைக்கிறேன்டா. கன்று மட்டும் கொடுத்துருங்க. ஹெலிகாப்டர் மாதிரி. சரி இன்னைக்கு நம்ம ஹெலிகாப்டர் ஸ்கேப் தான் பண்ண போகிறோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது. டேய் இப்போ இந்த கன்று கீழே தான் இருக்கும். இது வந்து குட்டி சாத்தான் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். சரி இந்த ஸ்டேப்பு போட்டால் இந்த 2 சத்தம் கேட்டால் 2 பேரும் வருவாங்க. சரி ஓகே, ஒளிஞ்சிருந்து பார்ப்போம். இப்போ ஏன்னா இந்த பக்கம் போய் ஒளிஞ்சேன்னா இந்த பக்கம் போகும்போது ஈஸியாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் எந்திரிச்சிடும். அப்படியே இந்த பக்கம் போயிடலாம். ஆச்சு வரீங்களா? ஓகே. ஐயோ ஆமாம், இந்த இடத்த திறந்து விட்டு நம்ம பாட்டுடியே இங்கே போவோம். யாரும் வந்துடக்கூடாது, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடவே கூடாது. ட்ராப் போட்டு வச்சிருக்குதா சாமி? ஏன் அப்படி பண்ணு? இது இங்கே தான் இருக்க. அப்படி படிக்கட்டுலேயே போட்டு வச்சுக்கணும். டேய் இங்கேயுமாடா இல்லை கண்ணு? அப்புறம் எங்கடா இருக்கும்? யாரும் வந்துடாதீங்களா சாமி? ஆசா வந்துடாதீங்களா? ஒட்டு கிளம்புறான். பார்த்துட்டானா? கிளவி மட்டும் வந்துடவே கூடாது. கிளவி வரல. கிளவா இங்கதான் இருக்கான். இவன் விட்ட தூங்கிருப்பானோ. வாங்கடா வாங்கடா வாடா அழைக்கலாம். கிராணி கிளவி வேற எங்க இருக்குன்னு தெரியலையே. கீழே வரைக்கும் கீழே வராமல் போயிட்டான். ஓகே, மேலே போயிடுவான்னு நினைக்கிறேன். மேலே தான் போ, மேலே தான் போகிறான். அவன் வந்து ஒரு சத்தம் போட்டு 2 பேரும் நம்ம கீழே தான் இருந்தான். கிளம்பா அவன் கொஞ்சம் மேலே தான் இருந்தான். சீக்கிரம் கிளம்பி வந்துடுவான். கிராணி கிராணி கிராணி. நான் கேம் ஆரம்பத்துலேருந்து நான் கிராணியே பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன்னு. இப்போது நான் அப்படியே இந்த பக்கம் போயிடுறேன். ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏதாச்சும் கன் தேவைப்படுது கைஸ். கன்று வெப்பன் கீ தான். எங்கே வெப்பன் கீ? இந்த வேலை எந்த போட்டும் தட்டி விடல. இந்த போட்டுக்கு டே எனக்கு தேவையே இல்லைடா. கட்டிங் பிளேஸ் இது இங்கே இருக்குது. கன்னுங்கடா. க்ரோபார் எங்கே இருக்குது? க்ரோபார் இருக்கிற இடத்துல தான் வந்து அது கீழ் பாக்ஸில் தான் அந்த கன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே கேஸ் சிலிண்டர் இருக்கா? சரி சூப்பர். இங்கே கேஸ் சிலிண்டர் இருக்குது, அதை வந்து நோட் பண்ணிக்குவோம். இந்த பக்கத்துலேருந்து யாரும் வந்துடாதீங்களா சாமி. லஞ்ச் எடுத்துட்டு போய்க்குவோம். இங்கே ஆரம்பத்துலேயே கன்று கிடைக்கலையாடா. இந்த கன்று வேறு எங்கே இருக்குன்னே தெரில. இந்த பக்கத்துலேயே யாராச்சும் வருவாங்களோ? வந்தால் கூட வருவாங்க. பாப்போம் இங்கேருந்து வராங்களான்னு. யாராச்சும் அவன் இங்கே போகிறான். கிளவி மட்டும் இங்கே வந்துச்சுன்னா ஓகே. ஏய் இங்கே தான்டா வரான். ஐயோ ஏதோ யார் ஏன்ட்டு இங்கே ஒரு காலு பாரு. நடக்கூட தெரியாதாடா. 3 வாக் போட்டுட்ருக்குறான். ஐயோ கீழே போயிட்டுருக்குறான். கிளவி என்ன பண்ணுதுன்னே தெரியலையே. கொஞ்சம் எடுத்துட்டு போகலாமா? சரி போவோம்.
இங்கே போகக்கூடாதா? டே 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 ஏதாவது கிளவி ட்ராப் போட்டு வச்சிருக்குது. இந்த வழியாக போயிடும். போனால் நல்லது. கன்று மட்டும் இங்கே இருக்கும். 4 டைம் கன்று இங்கே தான் இருக்கும். இப்போ இங்கே இல்லை. பயமாக இருக்கே, பயமாகவே இருக்கே. அப்படியே ஏதாச்சும் இருக்கீங்களாடா? இப்படி சவுண்டு போட்டால் அவ்வளோதான் கிளவி வந்துடும். அதை நான் அப்படியே சவுண்டு கொடுக்காமே போயிட்டுருக்கோம். யாரும் இருட இல்லை, அப்படியே போகிறேன். டேய் ஏன்டா வந்துடுறீங்க? ஐயோ இங்கே ஒரு சவுண்டு கேட்டுருச்சே. இப்போ கிராணி எந்த வழியாந்து வருவோன்னே தெரில. திருப்பி 2 பேர்த்தையும் சத்தம் போட்டு கீழே வர வைக்க வேண்டியது தான். அப்போ தான் தைரியமாக நம்ம எல்லா விஷயமும் பண்ண முடியும். அப்படியே ஓடுவோம். எட்ரா நீ ஓட்டத்தை. சரி நம்ம இங்கே இருப்போம். இங்கே முடிச்சாச்சா? இல்லை இல்லை. ஐயா ஸ்டன் கன் இருந்தால் கூட பரவாயில்லடா. 2 பேர்த்தையும் போட்டு தள்ளுற மாதிரி கூட இருக்குது. ஒரு வெப்பனே இல்லையாடா. ஓகே என்ன இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம்ல. எதுவும் இல்லை, இங்கே எதுவும் இல்லை. ஐயோ இங்கே இருங்க. இங்கே நான் பார்க்கவே இல்லைல்ல. க்ரோபார் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். க்ரோபார் இங்கெல்லாம் இருக்குது. க்ரோபாரு அப்படியே வந்துடும். இதில் வந்து கேஸ் சிலிண்டர் இருந்துச்சு முன்னாடியே எப்பட்றா? ஓ சேஃப்கி போடு. இந்த கிராணி உருப்படியாக ஒரு விஷயத்துக்கு இருக்குன்னா இந்த விஷயத்துக்கு தான் கைஸ் இருக்குது. உருப்படியாக ஒரு வேலை பண்ணுதுன்னா இந்த இதுக்கு தான் ஒரு வேலையே பண்ணுது. ஏன்னா இந்த கிராண்ட்பா கிட்ட வந்து செக்யூரிட்டி கீ இருக்கும். அந்த செக்யூரிட்டி கீ வந்து கிராண்ட்பா கிட்ட இருக்கும். அப்புறம் கிராணி கிட்ட ஒரு கள்ளச்சாவி இருக்கும். கள்ளச்சாவி அந்த கள்ளச்சாவி வந்து கிராண்ட்பாவை நோட்டை விடுறதுக்குனே, கிராண்ட்பாங்க என்னென்னலாம் பண்ணுறான் அதெல்லாம் பார்க்குறதுக்குனே வந்து கள்ளச்சாவி வச்சு திறந்துட்டே போயிடும். சாத்து கூட வர்றா ஒரு ஓட்டத்தை. வாடா போயிடலாம் வாடா. இப்படி இங்கெல்லாம் வெப்பன் கீ இருக்குமாடா? முன்னாடியே பார்க்க வேண்டியதாடா. சரி யாரையும் வராதிங்க. குமி இது முன்னாடியே பார்த்துருக்கலாமேடா. இவ்வளோ கஷ்டப்படவே தேவையில்லை. போன வீடியோவில் கிராணி வீடியோ தான் போட்டோம். போன கிராணி வீடியோவில் வந்து கிராணி சுட்டோம். கிராணி சுடும் போது அப்படி கிராணி பறந்துருச்சுல்ல. 2 பேரும் வராங்கடா. 2 பேரும் வராங்க. போடு. ஐயோ எங்கே போயிடுற சாமி? ஹீரோ கண்ணு ஒரு புல்லட் இருக்காக மாட்டேங்குது. ஐயோ இங்கே இருக்குது. இங்கே ஒரு புல்லட் இருக்கும், எடுத்துக்குவோம். இந்த ரேடியோ போட்டு விட்டா வருவான்னு நினைக்கிறேன். வாடா மாட்டீங்களா? இங்கே வரேன். இருக்குதே ஒரு புல்லட் தான்டா இருக்குது. ஏன்னாடி வந்துடுங்க. இந்த டேபிளை தட்டி விட்டா அந்த டேபிள் சத்தம், அப்புறம் வந்து ஒரு வேஸ்ட்னு ஒன்று இருக்கணும், அந்த சத்தம் தான் கேட்கும். இங்கே போகிறானா? வா டேய் சுடணும்னு பார்த்தேன்டா. செக்யூரிட்டிக்கு தேவைப்படுது. வா இங்கே கேமராவில் தானே பார்ப்பேன். வா இந்த கேமரா நான் பாரு, அப்புறம் வந்து வரேன். இந்த கேமரா யூஸே பண்ண மாட்டேங்கிறான்.
பார்த்துட்டான்டா. பி கதவை திறக்க முடியலையா? வந்துட்டான். போடு. இந்த சாவி எடுத்து என்னடா பறந்து போயிட்டானா? ஒரு தேவைதாண்டி. சரி, இப்போ வந்து நம்ம அப்படியே இதை வந்து இங்கே போட்டுடுறோம். போட்டு இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். போட் ஸ்டேரிங் இல்லை சுத்தம். ஏன்டா அப்படிலாம் பண்ணுறீங்க? சரி, நம்ம திருப்பி இன்னொரு ரவுண்டுக்காக இன்னும் மறையிலையா அவன்? ஆமாம், ஒரு ஃபோட்டோ இருக்குது, எடுத்து இந்த பக்கம் போடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் இந்த கிராணி வந்துருமான்னா ஒரே ஒரு டவுட். இந்த புல்லெட்லாம் பார்க்க பேட்ரி மாதிரி இருக்குது கைஸ், அது வெளியில் இருக்கும் போது பார்த்தா. சரி, இப்போ வந்து நம்ம ஒரு சிம்பிள் ட்ரிக் யூஸ் பண்ணுவோம். இந்த சத்தம் கேட்டு கிராணி இருந்தால் வரும். இப்போ தான் வேறு பெல் அடிக்கலாம் கரெக்டான நேரத்தில். சரி, யாரும் வரல. போடு. கிராணி இந்த பக்கம் வந்து வருதுப்பா. பாப்பா கண்ணு தெரியலையா? பாட்டு. இப்போ கிராணி சத்தை பார்த்து கிராண்ட் வருவானா? சரி, ஆளே காணும். இருக்கீங்களா? இவ்வளோ பைத்தியமாக இருக்குதுங்க சார். கட்டே விட மாட்டேங்க. போடும் மண்டையில. கிராண்ட்பாவும் வரல. இன்னொரு ரவுண்டுக்கு கிராண்டியாக வந்துடும் போல இருக்கு. நானும் வந்துட்டேன். இந்த இடத்து இங்கே சவுண்டு கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன். இந்த கிளம்பு காது கேட்காது. இல்லை, நல்லது தான். இந்த டீசல் கேன் எடுத்து போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி இங்கே போய் நின்றுக்கும். இப்போ வந்து நம்ம இங்கே போயிட்டோம். வந்து யாரும் வரல. இந்த ஒரு புல்லெட்டையும் எடுத்துகிட்டு போய்க்குவோம். ஒரு புல்லெட் வச்சு என்ன பண்ண. நான் இங்கே கிராண்ட்பா இங்கே வரேன். ஆனால் நான் சுட போகிறது கிடையாது. இன்னொரு ரவுண்டு கிராணி வரட்டும், அப்புறம் தான் நான் சுடுவேன். ஆனால் அந்த கிராண்ட்பா அங்கே எல்லாமே என்னை பார்த்து இங்கே வரான். அதனால் இந்த கிராண்ட்பா ஒன்றும் பண்ண முடியாது. சூடாக தான் முடியும். சாரி கிராண்ட்பா. ஓடு. இன்னொரு சுட்டுடலாமா? தூளி இறங்கிச்சிடாங்க. சரி, இப்போ கிராணி வர டைமு. ரெண்டு பேர்த்தையும் நான் ஈக்குவலாக சுடணுமே. கிராணி வர டைம் இது. ஒரு புல்லெட், இங்கே 2 புல்லெட் இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணலாம், செக்யூரிட்டி ரூமில் போய் ஏறிக்கலாம். இப்போ வந்து 2 பேரும் வந்தாட்டி நம்ம சுட்டோம்னா இந்த ஈனியம் இல்லாமல் போவோம். இப்போ கிராணி வந்திருக்கோம். கிராணியை சுட்டா கிராண்ட்பா வந்திருப்பான். அதனாலே இப்போ வந்து நான் கிராணி வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். கிராணிக்கிட்ட அண்டியே வாங்கக்கூடாதுப்பா. இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. எடுத்து என்ன பண்ணால் டோர் லாக்கு தேடுவோம் முதல்ல. அப்போ தான் இங்கே போய் லாக் போட்டுக்க முடியும். இங்கே ஒரு ஃபோட்டோ பார்த்தோம். நான் என்னன்னு கேட்குறேன்.
டேய் அதனால அந்த கேமே ஒழுங்காக விளையாடுறது கிடையாது. இப்போ 2 பேர் வந்திருப்பாங்கல்ல, அப்போ சூப்பரு. 2 பேரும் ஈக்குவலாக போட்டு தள்ளிடுவோம். முதல்ல டோர் லாக் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். டோர் லாக் தேவை இல்லாதப்பெல்லாம் டோர் லாக் இருக்கும், ஆனால் தேவை இருக்கிறப்ப இருக்காது. இதுதான் இந்த டோர் லாக்கோட வேலையே. ஓகே, ஃபஸ்ட்டு கிராண்ட் பா வருவார் சாரு. கை அப்படி இதுதானே என்ன சத்தம் போட்டு இன்னும் வரல. ஹலோ ஹலோ, இது சரிப்பட்டு வராது. திரும்பி போயிட்டு திருப்பி சத்தம் போட்டு வந்துடும். ஐயோ இங்கே பார்த்தான். போடா பெட்ரூம்குள்ளே போடா. ஐயோ ஐயோ, ஒரு செகண்ட் மரண பயத்தை கொடுத்துட்டாங்கல்லடா சாமி. போடுறேன் வரேன். இதே இந்த லேடர் இதுக்கு இங்கே இருக்கு. ஐயோ என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த லேடர் இது வந்து எங்கே இருக்குது? ஐயோ கிராணி, டேய் இப்பெல்லாம் தப்புடா. இவ்வளோ பார்த்துருச்சோ? பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கல ட்ராப் போட்டுருச்சுப்பா. மெதுவாக போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மட்டும் ஜெட்டு ஆகிறதுக்கு போகும். லேடரு இந்த இது வந்து ஏனி சிம்பிள் வந்து அந்த கிட்ட போனால் தான் வரும். எவ்வளோ ஆயிரத்தி ஓகே, அசாமல் போவோம், யாரும் வந்துடக்கூடாது. இங்கே ஒரு ட்ராப். எத்தனை ட்ராப்டா? போடு. ஃபஸ்ட்டு கிராணி வருது. ஏன் சரி, கிராண்ட் கிட்ட இருந்துருக்கும் போல இருக்கு. ஏன்னு நான் கேட்குறேன். கிராணி மேலே போயிட்டு இருக்குது. அது ஏன் அப்படி? ஐயோ கீழே போச்சு. அப்படியே ஐயோ கிளம்பி போடுவான். ஐயோ கிளம்ப பார்த்துருப்பானோ? பார்த்துட்டாங்க. ஏய் இல்லை ஏன்னு நான் கேட்குறேன். ஐயோ ராமா. சரி, ஏன்னா 2 பேரும் இப்படி விரட்டுன்னு விரட்டுறீங்க? இந்த லேடர் சிம்பிள் வேற இங்கேருந்து போகவே இல்லை. சரி என் நேரம் தான். சரி ஓடு எட்ரா ஓடு. ஓகே, நம்ம இங்கே போயிட்டோம். சரி சீக்கிரம் அவங்க 2 பேத்தையும் ட்ராப் இருக்கான்னு பார்த்து நானே போயிடுறேன். விரட்டுன்னு மிரட்டுறீங்கள காண்டா. லேடர் சிம்பிள் அங்கே இருக்கேன். அப்பாடி போயிட்டுற சாமி. வாங்கடா வாங்க. என்னடா இது?
கிராணி மரம் வாங்க. ஓடு பறந்துச்சு. 2 minutes 30 seconds. சூப்பரு. கிராண்ட்பா சார் எங்கே இருக்காரு? கிராண்ட்பா சார் இங்கேருந்து வரீங்களா? வாங்க வாங்க. டேய் ஆமாம் கரெக்ட் தான். நம்ம டோர் லாக்கை தேடுவோம். ஸ்டேரிங் வீல் இங்கே முன்னாடியே பார்த்தோம். டோர் லாக் பார்த்தோம்னா ஃபோட்டோ இங்கே என்ன இருக்குது? ஐயோ, டோர் லாக் பார்த்தோம்னா வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி டோர் அங்கேயே லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்த பொருள்லாம் மேலே கொண்டு போயிட்டுருக்கலாம். யாருமே வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இங்கே டோர் லாக் இருக்கணும். இங்கே இல்லையா? கேமரா ஓடிட்டு இருக்குதா? இங்கெல்லாம் இருக்காது டோர் லாக். எதனா ஒரு இடத்துல தான் இருக்கும். இன்னும் எங்கே இருக்குதுன்னே தெரியலையே. ஹெலிகாப்டர் கீ. ஹெலிகாப்டர் ஓட்ட தெரிஞ்சாதானடா கீழெல்லாம் ஒழிச்சு வைக்கிறீங்களா? டோர் லாக்கு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. மெதுவாக இந்த மாதிரிலாம் வரவே வராது கைஸ். இந்த மாதிரி கீழே விழுந்துட்டு இருக்கிற மாதிரிலாம் இப்போ தான் இந்த மாதிரிலாம் வருது. இப்போ வந்து இந்த ஃபோட்டோ எடுத்து இந்த பக்கம்தான் இந்த பக்கம் வச்சிருவோம். இன்னொரு ஃபோட்டோ எங்கே இருக்குன்னே தெரியலையே. டக் டேப் இதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இங்கே போட வேணாம். இங்கே வந்து ஒரு டக் டேப் வந்து ஒரு செம லாஜிக்கலான ஒரு இதுக்கு யூஸ் ஆகும். அது வந்து செம லாஜிக்காக இருக்கும். இந்த லாஜிக் கேட்டால் எந்த ஸ்கூலில் இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுத்தாங்க இந்த லாஜிக்கெலாம், அந்த ஸ்கூலில் நானும் போய் படிக்கணும் அப்படின்னு எல்லாருமே கேட்பீங்க. லாஜிக்கலானது வந்து நீங்கள் நான் வாயில் சொன்னால் உங்களுக்கு புரியாது. செஞ்சே காமிச்சிடுறேன் அது என்ன லாஜிக்கலான இருக்குன்னு. வாங்கப்பா சார், நான் இங்கே இருக்கேன். போடு. டேய் ஐயோ ராமா, இன்னொரு பிள்ளை நான் எங்கேருந்துடா எடுப்பேன்? என்னையே பார்த்துட்டு இருக்கிறியா? ஐயோ சாமி, கீழே உச்சிடலாமா? இங்கே தான் இருக்கா? இங்கே தான் இருக்குது. சிரிக்குது. எங்கேயோ போகுது மட்டும் நல்லா தெரியுது. என்கிட்ட கையில் இப்போ கன்று இருக்குது. ஆனால் 2 புல்லெட் இல்லையே, ஒரு புல்லெட் தான் இருக்குது. என்ன பண்ணுறது? எங்கேயோ ட்ராப் போட்டுச்சு. எங்கே போட்டிருக்கு? இப்போ சார் போட்டிருக்கீங்க ட்ராப்பை. கீழே குதிக்கலாமா? குதிச்சிடலாம். போடு போடு போடு. ஐயோ டேய் நிற்கலாமா?
நான் வச்சுக்கிறேன்டா. வச்சுக்கிறேன்டா அவங்க 2 பேர்த்தையும். டே 4K கொண்டு வந்துட்டீங்கல்ல, இந்த இது வேறு பண்ண முடியுமான்னு தெரியாது. வச்சுக்கிறேன்டா அவங்க 2 பேர்த்தையும். இந்த ரத்தக்கரெல்லாம் வெளில தெரியுது. ஐயோ, நம்ம அப்படியே இங்கே இருப்போம், 2 பேரும் வருவாங்க. இப்போ ஒரு புல்லட்டும் நம்மக்கிட்ட இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களா வரவே மாட்டேங்கிறீங்க. வராங்க. இங்கே எங்கேயாச்சும் ட்ராப் போட்டிருக்கோம். இல்லை, கன்னு எடுத்துகிட்டு வந்துடும். அப்படியே ஃபுல்லாக ரத்தக்கரையாக இருக்குது. இவங்களுக்கு அந்த ரத்தக்கரையை போட்டு. ஐயோ, அந்த ஒரு புல்லட்டுமே இருக்காது. ஏன்னா அந்த டைம் நான் வந்து ஷூட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு புல்லட்டுமே இருக்காது. ஆனால் ஷூட் பண்ணது தப்பாக ஷூட் பண்ணியாச்சு. இங்கே எதுவுமே இருக்குல்ல, முன்னாயே பார்த்தோம். ஒரு புல்லட்டுமே நம்மக்கிட்ட இல்லை. ஐயோ, தங்கிட்டுருச்சே. ஐயோ, ஓடு ஓடு ஓடு. ஐயோ, கிராணி இந்த பக்கம் தான் இருக்குது. ஐயோ, 2 சுத்தம் போட்டனே. இந்த இடத்துல போய் ஒளிஞ்சிக்கும். ஒளிடா 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 ஒளிடா. ஐயோ, இந்த வரை ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகலையே. ஐயோ, செத்துட்டேன். இப்போ கிராண்ட்பா வரான். ஓகே, நம்ம அப்படியே இந்த பக்கம் கீழே போயிட்டு கீழே புல்லெட் இருக்கும்ல, கீழே புல்லெட்டு போய் எடுத்து வந்துடும். தான் கடைசி புல்லெட்டுன்னு நினைக்கிறேன். அப்படியா? இந்த சத்தத்துக்கு வருவீங்கல்ல, பார்த்துக்கலாம். நான் யார் ஃபர்ஸ்ட் வர்றது? கிராணியா? அப்படி கிராணி ஃபர்ஸ்ட் வருது? எங்கே விழுந்துச்சு பார்த்தீங்க? உதச்சிப்பான்னு டான்ஸு வர்றீங்க. சரி, இன்னொரு ஃபோட்டோ எங்கே இருக்குது? இந்த குட்டிச்சாத்தாங்கிட்ட இருக்குமா? இப்போதான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஆமாம், அங்கே தான் இருக்குது. எடுத்துட்டோம். இப்போ வந்து ஒரு இடத்துல அன்லிமிட்டடாக புல்லெட் கிடைக்கும். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போய் நம்ம வந்து கன் எடுத்துகிட்டு வரணும். என்ன பண்ண இப்போ? யாரோ வர மாதிரியே இருந்தது. அதுதான் வந்து அதனால தான் நான் வந்து எதுக்கோ பார்த்தேன். அப்புறமேட்டு ஞாபகம் வந்துச்சு, நம்ம தான் 2 பேர்த்தையும் சுட்டுட்டோம்ல, அப்புறம் யார் இருப்பா அப்படின்னு.
இங்கே ஓடுற மாதிரிங்க. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு போய் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னா இந்த இடம் ஓப்பன் ஆயிரும். அன்லிமிட்டடாக புல்லட் கிடைக்கிறது. அதனால் இடத்துக்கு போயிடலாம். இதுதான் அன்லிமிட்டடாக புல்லட் கிடைக்கும். 2 புல்லட் எடுத்துக்கும். கீழே போயிடுவோம். கீழே போயிட்டு சத்தத்தை போட்டுக்கும். அப்போ இப்படி நின்று போங்க. தலையிலாம் நின்றுட்டு இருக்குது. ஐயாவா இதான் பண்ணேன். சாமி இப்போ தான் வந்து 2 பேர்த்தையும் வச்சு ஃபஸ்ட் டைம் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பை 2 பேரையும் வச்சுட்டு வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். பண்ண போகிறேன். பண்ணுவேன்னு கூட தெரியல. அந்த டோர் லாக் எங்கே தான் போச்சுன்னே தெரியலையே கைஸ். டோர் லாக் தேவை இல்லாதப்பெல்லாம் கிடைக்கும். தேவை இருக்கிறப்ப கிடைக்கும். கிளவா வந்துட்டியா ராணி? இங்கே ஜஸ்ட் மிஸ்ஸு. கொஞ்சம் லேட்டாக இருந்தால் அவ்வளோதான். அப்படியே வெடிச்சிருச்சு உள்ள. நம்ம வந்து இங்கே ஏதோ கண்ணை தூக்கி போட்டுருவோம். முன்னாடியே பார்த்துட்டோம். இந்த இடத்துல இங்கேயும் இல்லை. சும்மா கேஸ்லைன் கேன் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கோ. இங்கே தான் இருக்குது. ஒன்றும் இல்லையா? கேஸ்லைன் கேன் வந்து இங்கே தான் இருந்துச்சு. எடுத்து இங்கே போட்டோம். கட்டிங் பிளேஸும் தேவைப்படுது நம்மளுக்கு. ஓகே நீங்கள் போட்டுட்டாட்டி மெதுவாக கீழே வரும். நம்ம தர மாதிரி விழுந்து பார்க்க வேணாம். கிச்சு ஆயிரப்போது இங்கே போட்டுரும். ஓகே இப்போ நம்ம வந்து அப்படியே இந்த கட்டிங் பிளேஸ் இங்கே இருக்கும். இந்த இடத்துக்கு போய்க்கலாம். எடுத்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என் 2 பேர் வேறு இருக்காங்கல்ல. ஒருத்தங்களை வச்சுட்டு நான் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண முடியாது. 2 பேரை வச்சுட்டு தெரியல இது என்ன ஆகுவேன்னு. இப்போ வந்து நான் வந்து 2 புல்லட் எடுத்து என்ன சத்தம்? விசில் அடிக்கிற மாதிரி சத்தம் போதும். ஓகே நம்ம வந்து இப்போ கட்டிங் பிளேஸ் எடுத்து அப்படியே உள்ளே போயிடுவோம். கிரனேட் இருக்குது. ஆனால் இதை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணணும். தப்பாக யூஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். இந்த பேட்லாக் எதுதான் இங்கே இருக்குது? ஐயோ ஏதாச்சும் இருந்தா இருக்குதா? இல்லை. இந்த புல்லட் மட்டும் எதுக்கு இருக்குது? இதையும் சொல்லிடு. ரெண்டு புல்லட் லோட் பண்ணி வச்சுக்குவோம். இது வந்து இப்போ புல்லட் இதுக்கப்புறம் கடைசியாக எல்லா பொருளும் நமக்கு கிடச்சாட்டி நம்ம வந்து எடுத்துக்குவோம். இதெல்லாம் எடுத்து இங்கே போட்டுக்கலாம். இதான் ஷார்ட் கட்டு மாதிரி. இதையும் எடுத்து நம்ம வந்து இந்த பக்கம் போட்டுக்குவோம். இன்னும் ஹெலிகாப்டருக்கு என்னென்னலாம் கிளாஸ் ஃபியூஸ் இருக்குது. அது மட்டும்தானா? அது மட்டும்தானா?
தெரியலையே. சீக்கிரம் சீக்கிரம் எந்திரி, சீக்கிரம் எந்திரி, சீக்கிரம் எந்திரி. ஓகே. கிராண்ட்பா. கிராண்ட்பாக்கு இந்த சத்தம் கேட்குமே. அப்புறம் ஏன் வரல? இப்போ வருவார்னு நினைக்கிறேன் சார். கிராண்ட்பா சென்ட்ரி உடச்சிட்டு வருவார். பா நைஸ் மரியாதைடா. இந்த கிளாஸ் ஃபீஸ் அப்படி எங்கே தான் இருக்குதுன்னு பார்ப்போம். அதில் க்ரோபார் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். கிளாஸ் ஃபியூஸ், கிளாஸ் ஃபியூஸ், கிளாஸ் ஃபியூஸ், கிளாஸ் ஃபியூஸ், கிளாஸ் ஃபியூஸ் எங்கே இருக்க நீ? ஓகே, நம்ம பாட்டெலாம் பாடுறதுக்கு நேரம் இல்லை. நம்ம கிளாஸ் ஃபியூஸை தேடுவோம். இதில் டோர் திரும்பி அங்கே அடுத்துக்கிட்ட போட்டுடலாம். ஏன்னா இந்த இடத்துல சாத்திட்டு டோர் இது பண்ணிட்டோம்னா யாராலையும் வர முடியாது. வந்து இங்கே சாத்திக்கிட்டு நம்ம டோர் லாக் இங்கே போட்டுவிட்டோம்னா டோர் இதை பார்க்கவா வந்து டோர் யாருமே திறக்க முடியாது. அதனால இது இங்கே போட்டுக்கோ. இன்னும் செக்யூரிட்டிக்கியா? செக்யூரிட்டி கீயா? இங்கே தான் இருக்குது செக்யூரிட்டி கீ. லாக் பண்ண திருப்பி செக்யூரிட்டி கீ தேவைப்படுமோ? ஐயோ, கீழே இறங்கிரும். இப்போ கிளாஸ் ஃபியூஸ் தான் தேவைப்படுது. இந்த கிளாஸ் ஃபியூஸ் நான் குட்டி சாத்தங்கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த மீட் எடுத்துகிட்டு போயிடுவோம். யாரும் இல்லை. ஓகே, உனக்கு மீட்டு போடுறேன்டா. சரி, 2 பற்றியும் ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கோ. ப்ளீஸ்டா யாரும் வந்துடாதீங்கடா, கெஞ்சி ஏட்டுக்கிறேன்டா சாமி. வந்து நம்ம டோரை சாத்தி டோர் லாக்கை போட்டுக்கலாம். நல்ல ஐடியாடா அது. செக்யூரிட்டிக்கு வந்து இப்போ செக்யூரிட்டிக்கு இங்கே போட்டோம்னா எப்படி இருக்கும்? அதனால் இங்கே இருந்து நம்ம அந்த பக்கம் குடிச்சிட்டோம்னா இப்படி நல்லாவே இருக்கா? இல்லை, நம்ம அப்படியே இங்கே போய் புல்லட் லோட் பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் ஆகாது. இல்லை, பயந்தே விட்டு பாவி ஓப்பன் பண்ணி விட்டுருச்சிங்க. ஓகே, ரெண்டு பேர்த்தையும் மறுபடியும் கொண்டுட்டு வேலையை பார்க்க கிட்ட. ஓகே, இப்போ கிராண்ட்பா எந்த வழியாக இருந்து வருவதுன்னு தெரியலையே. இந்த வழியாக இருந்து வரீங்களா? வாங்க வாங்க போட். ஐசியூவா? கிளாஸ் ஃபியூஸ் வந்து இந்த மீட் எடுத்துகிட்டு போயிடும். மீட்டுங்கடா கிண்டுருச்சா?
எங்கடா? மீட் மேலே போட்டேனா? மீட் மேலே போட்டேன் இல்லையே. மீட்டுங்கடா. ஏய் இங்கே ஒரு மீட்டுக்கு எடுத்துக்கும். அதே மீட்டுங்கடா போச்சு. சரி, இங்கே ஒரு மீட் இருக்குல்ல, அது போதும். சாப்பாடு தான் போடுறேன். என்ன கடிச்சிடாது. இங்கே உனக்கு சாப்பாடு. போ போ. உனக்கு சாப்பாடு தாண்டி போடுறேன். எந்திரிக்கும் போது ஒரு ஆப்ஷனே இல்லை. இப்போ ஸ்லோவாக போயிட்டு இருப்பேனேடா. ஐயோ, எந்திரிக்கிற ஆப்ஷன் காணுங்க. ஓடுறா சாமி. மீட்டு வந்து சாப்பிட்டுருச்சு. அது இங்கே என்ன இருந்தது கூட பார்க்கலையே. குரோபார் இருந்திருக்குமோ? ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கும்னு தான் நினைக்கிறேன். என்ன எடுத்து போயிடும். சாப்பிட்டுருச்சு தான் நான் பார்த்தேன். அது திடீர்னு இந்த ஆப்ஷன் போயிடுச்சுங்க. அது எப்படிடா போகும்? ஐயோ பார்த்துட்டாங்க. யாரா அது பார்த்தது? நல்ல வேலை இங்கே வரும்போது ஒரு சவுண்டு வருது. இந்த சவுண்டு மட்டும் வரலைன்னாலும் நான் மாட்டியிருப்பேன். டே 4 வேறு. ஐயோ, நான் ஹெலிகாப்டர் இன்னைக்கு பண்ண ஹெலிகாப்டர் நீங்கள் எஸ்கேப் இன்னைக்கு பண்ண மாதிரி தான். அம்மா இப்போலாம் எடுத்து எங்கேயும் போட முடியாது. இதாக தான் இருக்கு. கட்டிங் பிளேஸ் எதுக்கும் தேவைப்படாததுனால எங்கே போட்டால் எங்கே போகுது பாருங்க. இங்கே போட்டேன். விழுந்துருச்சா சாமி. கீழே அப்படியே விழுந்துட்டோம்னா அவ்வளோதான். கிராண்ட் பார் வந்திருக்கான். கிராண்ட் பா போட்டு தர முடியும் தான் நினைக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் போகிறோம். கிராண்ட் பா யாராச்சும் போயிட போகிறாங்க. கிராண்ட் பா மட்டும் இங்கே இருக்கான். கிராண்ட் பாக்கு மட்டும் அவ்வளோ தூரத்துலேருந்து இதாகுது. இப்போ கிராண்ட் பா சேர்த்தது கிராணி இங்கே வரும். கிராணி இங்கே தானே. கிராணி இங்கே போச்சு. கிராணி எங்கடா?
போகலாமா போவேனாமானே தெரியலையே. இது வேற நேரத்தில் மணி அடிச்சிட்டு இருக்குது. ஓகே, யாராச்சும் வராங்களா? சரி, இப்போ வந்து நம்ம அந்த மீட்டிங்க, ஆமாம் அந்த மீட்டிங்கு அங்கே இருக்கு. இங்கே போகிறோம் பாருங்களேன். அழகா ராணி மீட்டு தான் போடுறேன், ஓகேவா? பயப்படாத. ஓகே. டர்ட்டி பிளேட், ஆமாம் அது டர்ட்டியாக தான் இருக்கும். ஓகே, இந்த எடுத்துக்கிட்டாச்சு. கிளாஸ் ஃபியூஸ் எங்கே இருக்குன்னு வேலை பார்க்கணும். கிளாஸ் ஃபியூஸ் கிடைச்சா எஸ்கேப்பே டன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன். ப்ளீஸ் கிளாஸ் ஃபியூஸ் மட்டும் வந்துடுங்கப்பா சாமி, ப்ளீஸ் வேண்டிக்கிறேன். ஹேண்ட் வீலா கிளாஸ் ஃபியூஸ் கேட்டேன்டா. ஐயோ, யாராச்சும் வந்திருப்பாங்க நேரத்துக்கு. 2 நிமிஷம் ஆயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். கன் இங்கே இருக்கு. ரீலோட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் எஸ்கேப்பே முடிஞ்சிடுச்சு தான் நினைக்கிறேன் கைஸ். மேனுவல் இருக்கு, படிச்சாச்சு. பேட்டரி மாதிரியே இருக்கும் பாருங்களேன். அப்படியே கீழே இறங்கிட்டு ஓகே. சவுண்டு போட்டாச்சு. நேரம் பார்த்தாடா பெல் அடிக்கிறது. அவா கிராணி வந்துட்டான்னு தான் நினைக்கிறேன். கிராணி வரும்போது கிராண்ட் வந்திருக்க மாட்டான். டேய் இத்தனை ட்ராவல் அடிப்பேன். இங்கே எதுக்கு ஒரு சத்தம் கெட்டுச்சு? வா நிச்சயம் வாங்கடா. கிராண்ட்பா எதுக்கு? 2 பேரும் ஒவ்வொரு டைரக்ஷனில் வரீங்க. போடு ஆமாம். இப்போ வந்து
அப்புறம் படுத்துட்டு கீழே போயிடுவோம். கிளாஸ் ஃபிஷ் கடைசி வரைக்கும் கிடைக்காதா? இருங்க, கீழே இங்கே இருக்குமா கிளாஸ் ஃபிஷ்ஷு? இருந்தால் நல்லா இருக்கும். இங்கே இருக்குதுடா. இப்போ செம கைஸ். இப்போ ஃபாஸ்ட்டாக நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப்பை வந்து முடிச்சாச்சு. ஓகே, நம்ம வந்து இங்கே வந்தாச்சு. இந்த கன்று தேவைப்படுமே இப்போ. ஐயோ ராமா, இதுக்கு வேறு இப்போ கீழே போகணுமா? யாரும் வந்துடாதீங்களாலே. வந்து நம்ம எஸ்கேப்பே முடிச்சாச்சு கைஸ். ஒரு பிளேட் விட்டு போதும். எல்லாம் விழுந்துருச்சு. இந்த அப்புறம் அது வந்து எதுவும் பண்ண முடியாது. இது இங்கே போய் விழுந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் ஃபியூஸ் வந்து எதுக்கு நம்ம இங்கே போடுறோம்னா, இங்கே போடலன்னா இங்கே ஒரு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அப்படியே விழுந்துருவோம் கீழே. போட்டால் தான் நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாது. இப்போ வந்து நம்ம இந்த போயிட்டு ஃபியூவல் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இந்த மாதிரி இங்கே இருக்கனால தான் இந்த இடத்துல நம்ம டோரே திறக்க முடியாமல் இருக்கும். வந்து நம்ம ஈஸியாக இங்கே போயிடலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வந்து இந்த டேப் வந்து ஒரு செம லாஜிக்கலான வந்து ஒரு லாஜிக்கலான இது ஒரு லாஜிக்கலான ஒரு விஷயத்துக்கு தான் பயன்படும். அது என்ன லாஜிக்கலான விஷயம் நான் சொல்கிறேன் இருங்க. இங்கே வந்து ஒரு ரெக்கை உடஞ்சிருக்கா, இந்த ரெக்கை என்னடா பண்ண முடியும் அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் பாருங்களேன், ஜஸ்ட் டேப் இட், தட்ஸ் ஆல். இதுதான் இந்த லாஜிக்கலான ஒரு இதுவே. இப்படி டேப் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் எல்லாத்துக்குமே நம்ம டேப்பே யூஸ் பண்ணிடலாமேடா. வெல்டிங்கு அதுக்கெலாம் வெல்டிங் பண்ணுறது அதெல்லாம் தேவையே இல்லைல்ல. ஓகே, நான் பறந்தாச்சு. இப்போ வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிட்டோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஓகே, என்னடா கோணைய போகுது. என் ஹெலிகாப்டர் மண்ணே பிடிச்சிருக்கோம்ல, 2 பேர் வந்திருக்காங்க. என்ன பார்க்குறீங்க? ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.